இறைவனை உணர்ந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஒரு முறை நீங்கள் இறைவனை உணர்ந்து கொண்டால், மனதார கண்டுவிட்டால், காண்கின்ற எல்லா பொருளிலுமே நாம் இறைவனை காண்போம். இது சாத்தியமா அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் தான். சின்ன வயசுல நம்ம ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு பாம்பை பார்த்திருப்போம். பிறகு அது நம்ம ஆழ் மனதுல ரொம்ப ஆழமா பதிந்து கொள்ளும். பின்னர் எங்கேனும் சின்ன கயிறை பற்றால் கூட நமக்கு அந்த பாம்போட நினைவு தான் வரும், பாம்பா இருக்குமோ அப்படின்ட்டு. அது பாம்பாக இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அந்த நினைவு நமக்கு வந்து கொண்டே இருக்கும். காரணம், அதை நாம் உயிர் அனுபவித்திருக்கிறது, அதை நாம் உணர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தினால். அப்ப ஒரு முறையேனும் தியானத்திலோ அல்லது நாம் செய்கின்ற சேவையிலோ நாம் இறைவனை உணர்ந்து கொண்டோமே ஆயின், கண்டிப்பாக காண்கின்ற எல்லா இடத்திலும் நம்மால் இறைவனை காண முடியும். முன்னர் சொன்ன ஒப்புமையிலே அது பொய்யாக இருந்தாலும் நாம் உண்மை போல நினைப்போம் அப்படிங்கிறது அதனுடைய உண்மையாக இருக்கும் பட்சத்திலும் கூட, இங்கு நான் கண்ட இறைவன் எல்லா உயிருக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்ப தெளிவு அப்படிங்கிறது நம் மனதிலே பிறக்கும் என்பதை இவ்விடத்தில் நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும்.